தேவனுடைய பிரசன்னம் இறங்கி அவர் நம்முடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்திட்டா அந்த விசாரங்கள் அப்படியே விலகி உள்ளத்தில் ஒரு ஆறுதல் வந்துடும். என்னன்னா தேவனுக்கு ஒரு பெயர் ஆறுதலின் தேவன், ஆண்டவருக்கு ஒரு பெயர் ஆறுதலின் தேவன். நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தெய்வம்னு சொல்லுகிறார். உனக்கு ஒரு ஆறுதல் இன்றைக்கு தேவையா இருக்குது மகனே மகளே. உன் உள்ள காயப்பட்டு இருக்குது, அது வெளியே சொல்ல முடியாதபடி இருதயத்தில் உண்டான காயத்தினால விசாரம் பெருகி எப்பவும் ஒரு சோகம், ஒரு மன அழுத்தம், ஒரு துக்கம், சிந்தனையில போராட்டம், நீ கலங்கி கொண்டிருக்கிற உனக்கு இப்ப தேவை ஒரு ஆறுதல். நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் ஆண்டு சொல்றாரு. அவர் ஆறுதலின் தேவன் என்றால் எந்த பிரச்சனையில் அகப்பட்ட மக்களுக்கும் அவரால் ஆறுதல் செய்ய முடியும். அவர் இந்த மாதிரி அற்புதமான ஆறுதலை தருகிற தேவன். எப்படி இந்த ஆறுதலை அவர் தருகிறார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? தேற்றரவாளன், கம்ஃபர்டர், ஆறுதல் படுத்துகிறவர். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கின உடனே அந்த விசாரங்கள் அப்படியே விலைக்கு ஆறுதல் வரும்.